உங்களுக்குள் போனால் நீங்கள் பாஸ் ஆகலாம், குருவினிடம் சென்றால் ஃபெயில் ஆகலாம். எதுங்கிட்ட போகணுன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கோ. புரியுதுங்களா? பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்க. அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பார்த்துக்குங்க. சரி, தலைப்புக்குள்ளே போயிடலாம். விரத நாட்கள். இப்போவும் சொல்கிறேன், என் கருத்தை நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க, ஆழ்ந்து சிந்திங்க. இது புரிந்தால் இதுக்குள் பயணிங்க, இல்லைனா எது புரியுதோ அதுக்குள் பயணிங்க. விரத நாட்கள் எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி கிடையாதுங்க. புரியுங்களா? ஒரு குருக்கிட்ட போனால் என்ன தெரியுங்களா, பின்னாடி அதெல்லாம் நடத்துகிறேன். குருக்கிட்ட போய் என்ன மாதிரி நோயில் அவஸ்தைப்பட்டோம், எவ்வளோ உடலில் நோய்கள் வந்தது, அதெல்லாம் பின்னாடி சொல்லித்தரேன். புரியுதுங்களா? குரு விட்டு ஒருத்தர் ஓட்டமாக ஓட்டாங்க, குரு சொன்ன சப்ஜெக்ட் விட்டுக்காண்டி. ஏன்? நோய் பெருசாகி போச்சு. புரியுதுங்களா? அதனால் விரத நாட்கள் நிறைய வருது இல்லை. அதில் குருக்கிட்ட போனால் தான் இதெல்லாம் முறையாக கற்றுக் கொடுப்பாங்க. முறையாக அவர் கற்றுக் கொடுப்பாரு. அவர் கற்றுக் கொடுக்குற முறைக்கு என் உடம்பு மாறிச்சா? குருவோட உடம்பு வேறு, என் உடம்பு வேறு இல்லை. அவர் உடம்புக்கு தான் அது சக்ஸஸ் ஆகும், என் உடம்புக்கு சக்ஸஸ் ஆகுன்னு எப்படி சொல்ல முடியும்? தவம் பண்ணுறாங்க, எல்லாம் தவம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈட்டு இருக்கா? ஒருத்தருக்கு ஈட்டு அதிகமாக காட்டும், ஒருத்தருக்கு கம்மியாக காட்டும், ஒருத்தருக்கு மீடியமாக காட்டும். அப்போது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், உங்களுக்குள்ளே போகணும். குருக்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவீங்க. நான் ஃபெயில் ஆனேன். அப்போ எனக்குள்ளே இப்போ நான் போக ஆரம்பித்தேன், பாஸ் ஆகிட்டேன். இதை தான் சொல்லித்தரேன். விரத நாட்கள்னுவாங்க. மழை காலம், பனி காலம், வெய்ய காலம், காற்று காலத்துக்கு ஏற்றவாறு விரத நாட்களை நீங்கள் வாழுகிற சூழலில் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி. ஒரு இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு குரு தேர்ந்தெடுத்துட்டீங்க. அவர் அமெரிக்காவில் இருக்கார், இங்கேருந்து கிளாஸ் எடுக்கிறாரு. குரு பேச்சை கேட்டுன்னு இங்கே இருக்கிற கிளைமேட் வேறு, அங்கே இருக்கிற இவர் இங்கே சொல்லி கொடுத்துட்டாருன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்களே, தமிழ் தான், நீங்கள் தமிழ் குருவை ஏற்றுக்கிறீங்க. அங்கே தமிழில் ஒரு குரு சொல்லித்தரார். நீ வெளிநாட்டில் இருக்கிறீங்களே, அங்கே என்ன தட்ப வெப்பநிலை, அதுக்கு அந்த பூமியோட தெப்ப வெப்பநிலையும், உடலோட தெப்ப வெப்பநிலையும், மூலிகையோட தெப்ப வெப்பநிலையும் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். இங்கே வேறு மாதிரி இருக்குமே. புரியுதுங்களா? ஆழ்ந்து சிந்தித்து உங்களுக்குள்ளே போய் இந்த சூழலுக்கு என்ன சாப்பிடணும்னு அறிந்து அதில் வெற்றி அடைங்கள். நன்றி, மகிழ்ச்சி.